இப்ப மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அனுபவசாலியான ஐயா செங்கோட்டையன் ஐயா மட்டுமல்ல, இளம் தலைமுறைக்குள்ளே விஜய்க்குள்ள போன ஆட்கள்ல இப்ப நிறைய பேர் நிறைய கல்வியாளர்கள், அதுகள் அது டாக்டரேட் முடிச்ச ஆட்கள் இருக்கணும், நிறைய டாக்டர்ஸ் இருக்கணும், நிறைய அதாவது முனைவர் பட்டம் பெற்றார்களே எத்தனையோ பேர் இருக்கணும், பல நூறு வழக்கறிஞர்கள், பல பல நூறு என்றதை விட பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அவருக்கு பின்னர் அணிவகுத்திருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய அந்த கட்சியினுடைய உட்பரப்பு பற்றி, அது எவ்வளவு பேரை எவ்வளவு ஆட்சியத்தலை செய்திருக்கு, இந்த 2 வருஷத்துக்குள்ள எவ்வளவு தனக்குள்ள ஒவ்வொரு உப அலகுகளை ஏற்படுத்தி இருக்குது, எப்படி அந்த வேலை திட்டத்தை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்திருக்குது, தன்னுடைய அந்த வீச்சை, அந்த பிரச்சார வீச்சை ஏற்கனவே அவருக்கு இருந்த அந்த திற வெளிச்சம், இந்த சொல்லுவாங்க கருவில இருந்த குழந்தைக்கும் விஜயனுடைய குரல் கேட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். என்றால் குழந்தைகள் மட்டுமில்லை அவருக்கு பிரச்சாரமாக மாறினது, கருவில இருந்த குழந்தை கூட அவற்றை பாட்டை கேட்டிருக்கலாம், அவற்றை குரலை கேட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆள் சொன்னார். ஏனென்றால் அவருக்கு ஒரு அறிமுகம் தேவைப்படுகிறது. அப்ப அறிமுகம் தேவைப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்கப்பட்ட ஒரு நபருக்கு, ஊடக வெளியில சினிமா நிர்மலத்தளத்தை கவனிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு, அவருக்கு பின்னுக்கு சேர்ந்த இந்த சிந்தனை குழாம், அதோட சேர்ந்த அடுத்த இளைஞர் சக்தி எல்லாமே அது மிகப்பெரிய ஒரு சரித்திர வெற்றிக்குத்தான் கொண்டு போய் விட்டுருக்குது. சவால்கள் எல்லா தலைவர்களுக்குமே சவால் இருக்குது. அந்த சவால்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்திலும் அவர் கடந்து வந்திருக்கிறார். இப்ப அது இந்த தேர்தல் நேரத்தில் வந்த விவாகரத்து வழக்கா இருக்கலாம், அல்ல கரூர் சம்பவமா இருக்கலாம், ஒவ்வொரு விஷயம் அல்ல பதவியேற்பில ஏற்பட்ட அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதில் ஏற்பட்ட சவாலாக இருக்கலாம். ஒவ்வொரு இடத்திலையும் அவர் மிக மிக கவனமாக அந்த இடத்தை அவர் நெருங்கி இருக்கிறார். அந்த சிகரத்தை எடுக்கிறதுக்கு தான் நான் பார்க்கணும். அதுல அவர்கிட்ட இருந்த அந்த பொறுமை மிகப்பெரிய ஆயுதம். அந்த தனிமையில இருக்கிற ஆட்களுக்கு அந்த மிகப்பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் சிந்தி இருக்கிறதுக்கு. இப்பயும் கூடுதலாக தனக்குள்ள தனிமை ஏற்படுத்திக் கொள்ற நபர் என்று சொல்லுவாங்க. அந்த தனிமை அவரை சிந்திக்க வச்சிருக்கலாம் தான் நான் பார்க்கிறேன்.